welcome back to our channel. We are two states. Moni from Haryana. Sabri is sitting down in Haryana. இல்ல இங்க பேக்ரவுண்ட்ல வைக்கிறதுக்கு இடம் இல்ல. சோ அதனால நான் கீழ உட்கார்ந்திருக்கேன். யா இந்த ஃபீல்ட் ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அடிக்கடிக்கு இங்கே வந்து நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ அந்த பக்கம் எடுத்தோம். இப்போ சன் இந்த பக்கம் இறங்குது, அதனால இந்த பக்கம் மாத்தி இருக்கோம். இந்த பக்கம் இடம் இல்ல, அதனால நான் கீழ உட்கார்ந்திருக்கேன். ஆமா, ஒருத்தவங்க வந்து இந்த வீடியோவே செய்யாதீங்க அப்படின்றாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ செய்யாதீங்க. ஒரு கேர்ள் தான் சொல்லியிருந்தாங்க. செய்வோம், இதுதான் வேணும். This is also important in life. அதனால தான் நாங்க இது செய்றோம். If in case உங்களுக்கு இது பிடிக்கலன்னா இட்ஸ் ஓகே டு ஸ்கிப். எங்களோட எல்லா கண்டென்ட்மே நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சத பாருங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. அவ்வளவுதான். வெரி சிம்பிள்ல. Yeah. If today was your last day, what would you do? I will cook something for me and I will eat with you. அவ்வளோதான் உன் ஆசையா? இன்னைக்கு தான் நீ கடைசி நாள், இன்னைக்கு நீ செத்துருவ அப்படிங்கிற மாதிரி உனக்கு இருந்துச்சுன்னா நீ கடைசி என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு ஜஸ்ட் குக்கிங்கா? வேற என்ன பண்றது? என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உன்னோட லாஸ்ட் மொமெண்ட்டை. பீஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஐ வாண்ட் பீஸ். ஐ டோன்ட் வாண்ட் பீஸ். சமைச்சு சாப்பிடணும், உங்க கூட இருக்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும், என் பாப்பா கூட இருக்கணும், அவ்வளவுதான். That's last moment I want in my life. பரவாயில்லையே. நைஸ். வாட்ஸ் த பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் திங் அபவுட் கெட்டிங் ஓல்டர்? எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிட்டு இருக்கு, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த 25, 26 அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடையாது. நான் பாட்டுக்கு ஜாலியாக சம்பாதிக்கிறது, ஊர் சுற்றுறதுன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆக இந்த சொசைட்டி நம்மளுக்கு கொடுக்குற அந்த ப்ரெஷரை வந்து நம்மளால் இது பண்ண முடியல. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். பட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. நம்மளை டிபெண்ட் பண்ணி 2 பேர் இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, எங்கள் ஊரில் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு இது ஆகும்போது ஓகே, நம்ம மூடிட்டு இருக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இது எனக்கு ஒரு வருது. பட் அது டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஓகே, தட்ஸ் தி வர்ஸ்ட் திங் யூ ஆர் டெல்லிங். வாட்ஸ் தி குட் திங் அபவுட் கெட்டிங் ஓல்டர்? குட் திங் வந்து எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நான் பண்ணுற ஒர்க் ஆகட்டும், பர்சனல் லைஃப்லேயே ஆகட்டும், நிறையா ஐம் கெட்டிங் டு நோ people, knowing people. Yeah, so that I'm getting all the knowledge. So I think in knowing people மென்னுக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பையன் வந்து பேசினா அவன் எதுக்கு பேசுறான்னு எங்களுக்கு தெரியும் சொல்ல தெரியும் தவிர அவனுங்களுக்கு சொசைட்டியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாதுன்னு எனக்கு தோணுது. ஆஸ் அ வைஃப் ஐ ஃபீல் நீ வந்து உனக்கு நிறையா வந்து உண்மையாக தெரிய மாட்டேங்குது. இவங்ககிட்ட சொல்லி அனுப்புவேன். இங்கே இருக்கிறவங்க இப்படிடா, இந்த ஊருக்காரங்க இப்படிடா, அவங்க இதுக்காக தான் கூட பழகுவாங்க, இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் அவ்வளோ சொல்லி அனுப்பிச்சியும் அதே விஷயத்தில் ஏமாந்து வரும்போது எனக்கு டென்ஷன் ஆகும். இது இப்படி நடந்துருச்சு, நான் இதை நடக்கும்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் ஐ திங்க் getting older is also getting scolded too much, I feel. If you could live anywhere in this world, where it would be? In the world? Yeah, anywhere in the world. Which place would you choose to live? Iceland is like a very good country. நான் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது ஐஸ்லாண்ட் சொல்லுவேன். இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு சொன்னால் மேகாலயா? இல்லை நம்ம ஊர் தான். நம்ம ஊர் எனக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல். எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம ஊருக்குள்ளே தோப்புக்குள்ளே இருக்கிறது தான். நீ அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்னு நான் நினச்சேன். எனக்கு வாழணும் அப்படின்னா சொன்னல எனிவேர் இந்த வேர்ல்டுனாலும் நீ நம்ம நாடு, நம்ம இடம், நம்ம மண்ணை தான் சூஸ் பண்ணணும். நீ எங்க இருப்பேன்னு கேட்டிருக்கணும். இந்த வேர்ல்டுலேன்னு கேட்கறனால தான் நான் வேர்ல்டு இது பண்ணேன். வேர்ல்டுல தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் வேர்ல்டுக்குன்னு சொல்லி. ஆனால் நம்ம எப்படி அவ்வளோக்கு யோசிச்சு நம்ம ப்ரொடக்டிவிட்டி கொடுத்தாதான் இந்த அளவு கிடைக்கும். எனக்கு அப்படி வாழணும் அப்படி. ஐ வாண்ட் டு லிவ் இன் கேரளா. கேரளால ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு வீடு கட்டி கொஞ்சம் ஐ திங்க் ஐ லைக் கேரளா மலையாள மூவிஸ். ஐ பீன் லவ்விங் them so much. ஐ லைக் தமிழ் அப்படிலாம் கிடையாது. பட் எனக்கு இப்போ கேரளா மலையாள மூவிஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கேரளாவில் நீங்கள் பார்க்குற ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி க்ரீனரி மட்டும்தான் இருக்குது. கேரளாலையும் வறட்சி வரும், சரியா? 6 மாதம் மழை பெய்யும், 6 மாதம் வரும். தமிழ்நாட்டோட கந்தக பூமி. அது வந்து எப்படி சொல்கிறது, லைக் அப்படி சொல்லுவாங்க, அந்த டேர்ம் சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் ஹீட்டட் சிட்டி. குர்கான் எப்படி இருக்குது? குர்கான் டிராஃபிக்னால பொல்யூஷனால இருக்குது. அங்கே நார்மலாகவே ஹீட்டாக இருக்கும் கேரளாவில், ஓகேங்களா? ஸோ அது இருக்குது. அது இன்னொரு சைடு இருக்குது கேரளா பற்றி. நிறைய பேத்துக்கு அது தெரியறது இல்லை. கேரளாவில் கிளைமேட் நல்லாயிருக்கும். கிளைமேட்டை தவிர அந்த கிளைமேட் வந்து சர்டன் மந்த்து தாங்க இருக்கும். மற்றபடியும் உங்களுக்கு நார்மல் ஹீட்லாம் அங்கே இருக்குது. அதையும் நம்ம டேக்கிள் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு தான் தோப்புக்குள்ள இருக்கணுங்கிறது. ஆமா, கேரளால தோப்புக்குள்ள இருக்கணும். மலையாள தேங்காய் வேணும். மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் தோப்புக்குள்ள இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். அதை சொல்றேன். Would you rather be hated or forgotten? Hated. I want to be hated. I expected this answer. Forgottenலாம் கிடையாது, hated. அவன் பக்கத்துலயே இருந்து அவனை என்ன வெறுக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி. I have one guy in my office. அதனால சொல்றேன். நான் எடிட்ல தூக்கிடுவேன். அடுத்து. Okay. What's one lesson you have learned that you wish you knew much sooner?
நீ எந்த லெசனை வந்து ரொம்ப லேட்டா உன் வாழ்க்கையில கத்துக்கிட்ட அது வந்து எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிற கீப்பிங் மை ஒரு மவுத் கொஸ்டின். ஷட் அண்ட் ஓப்பன் மை இயர்ஸ் மோர் வைடர். இந்த விஷயம் வந்து அதாவது ஆல்ரெடி கொச்ச மூடிட்டு காதை மட்டும் திறந்து வைக்கணும். அதாவது பேசுறத குறைச்சிட்டு லைக் லிசனிங்கை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நான் இதுக்கு முன்னாடி நான் அதை பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நான் இது பண்ணியிருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து லைக் எடிட்டிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்ம ஆஃபீஸ்ல இருக்கும்போதே நிறைய பேர் டிக்டாக் வீடியோஸ் யூடியூப்னு ஆரம்பிச்சாங்க. அப்ப யூடியூபோட அருமை தெரியல நம்மளுக்கு. எஸ். அதுவும் தெரிஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு மேபி ஃபீல் ஆகும். அது அந்த நாலேஜ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வாட் டு யூ திங்க் நான் என்ன பண்ணியிருக்கணும்னு நீ நினைக்கிற? ஷீ ஷுட் ஐ ஹவ் ஷுட் ஹவ் பீன் லேர்ன்ட் மச் ஆர்ஜே. சூனர். இவ ஆர்ஜேவா இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். என்னோட இல்லாட்டி ஸ்கூல்ல எல்லாம் சொல்ல இல்லாட்டி இல்லைங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு யூனிஃபார்ம் ஜாப்ல போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. நான் அப்படி போயிருந்தா நான் ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்? ஓஹோ. பிரைவேட் அட பைத்தியம் அப்படி இல்ல. பிரைவேட் செக்டருக்கு வந்ததுனால தான் உன்னை பார்த்தேன். நம்மளுக்கு புடிச்சு போய் கல்யாணம் நான் பண்ணோம். சொல்றேன் பிரைவேட் செக்டர் வந்துட்டு இப்ப ஓஹோ. நான் எனக்கு நான் அப்புறம் நான் உனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி உனக்கு நான் சொல்லி நீ கலெக்டர் ஆகி அதெல்லாம் நான் உனக்கு பண்றேன். நீ படி. என்னால படிக்க முடியாது. என்னாலயும் படிக்க முடியாது. என்னாலயும் படிக்க எனக்கு முடியாது. படிக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. எனக்கு படிக்க பிடிக்கும். நான் நல்ல ஸ்டூடெண்ட் தான், பிரைட் ஸ்டூடெண்ட் தான். பட் இப்ப மேபி எனக்கு கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டம்ல எனக்கு படிக்க வேண்டாம்னு தோணுது. இன்னும் எவ்வளவு நாள் தான் போஸ்ட்மார்ட்டம் சொல்லுவாங்க எனக்கு ஐ தெரியல. வில் டெல் யூ நிறைய நியூஸ் எல்லாம் வரும். குழந்தைக்கு 7 வயசு ஆகும் போதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இறந்து போறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதை வந்து மட்டை தட்டி பேசாதீங்க. இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு நாள் உனக்கு தலைவலி வரும், இன்னும் எத்தனை நாள் நீ பிரச்சனையில இருப்ப, இன்னும் எத்தனை நாளுக்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். நீங்க அதுக்கேத்த ஒரு நல்ல என்வாயரன்மெண்ட் கொடுத்தாலுமே அதுல இருந்து வெளியே வரதுக்கு நிறைய அந்த நல்ல வருஷங்கள் ஆகும். என்வாயர்மெண்ட்டுக்கு தான் நீங்க போய் படிச்சு கலெக்டர் ஆயினா காசு சம்பாரிச்சு அந்த என்வாயர்மெண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி போய் ஆயிட்டு எனக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து நீ என்னைக்காவது ஏதாவது ஒரு பர்மிஷன் லெட்டர் என்கிட்ட வாங்க வந்து நான் உன் வாழ்க்கையை நாசம் பண்ண எதுக்கு? ஓஹோ பர்மிஷன் லெட்டர் நான் வாங்க ஆபீஸ் வருவேனா ஓடுற கையெழுத்துன்னு சொல்லி நான் வீட்டுல அப்புறம் நீ மட்டும் ஓரமா நின்று என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு நான் தனியா போட்டோ எடுத்து கொண்டு போயிட்டு சின்ராஸ் பண்ணி வெளியே தான் போனோம். சொத்துல பங்கு கிடையாது. அப்புறம் வாட் டஸ் ட்ரூ ஹாப்பினஸ் ஆர் ஃபுல்ஃபில்மெண்ட் மீன் டு யூ பர்சனலி? ஃபேமிலி அப்படி இல்லை, பர்சனல் ஹாப்பினஸ் இதுதான் ஹாப்பினஸ்ன்னு எனக்கு தோணுது, என் மனசுக்கு தோணுது. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் லைஃப்ல வந்து இது இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன உனக்கு தோணுது? ஓகே, நான் இது இந்த வேலைக்கு வரக்கு முன்னாடியா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடியா இருக்கட்டும், ஒன்று வாங்கணும் அப்படின்னா அது கிடச்சிச்சுன்னா ஹாப்பின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அது இப்படி கிடையாது. நான் வந்து இப்போ லெட்ஸே இப்போ நான் பைக் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ பைக் வாங்கினா எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி வாங்குறோம் அப்படின்னா அது வாங்கினதுக்கப்புறம் அந்த அது இப்போவே நம்ம நினச்சி பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம அதை வாங்கிட்டு இப்போ நம்ம கையில் இருக்குது, நம்ம என்ன பண்ணியிருப்போம், என்ன சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த வாங்குற மொமெண்ட் மட்டும் தான். அந்த ஒரு நாள் அந்த ஒரு வாரம் 10 நாள் தான் அந்த ஆசை. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் திரும்பி இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இப்போ பைக்கு நான் வாங்கன்னு சொல்லிட்டுருக்கேன்ல, அது இல்லாமல் இருக்கேன்ல, இருந்துமே அது அப்படி தான் இருக்க போகுது லைஃப். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, இப்போ நம்ம வாங்குற பொருள் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக தெரிஞ்சு நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. நீ எப்படா இவ்வளோ புத்திசாலி ஆயிட்ட? ஏன்டா இவ்வளோ தெளிவா என் கூட சண்டை போடும்போது பேச மாட்ற? அது அப்படிதான். மக்கள்கிட்ட பேசுவோம் என்கிட்ட மட்டும். கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி எல்லாமே இம்மெச்சூரா சண்டை போடுவான் என்கிட்ட மட்டும். ஆமா, யார்கிட்ட அந்த மாதிரி சண்டை போடுறது? டேய், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் போடுறதா இல்ல அப்படிதான். ஆபீஸ்ல போடுறதா? நான் யார்கிட்ட சண்டை போடுறது, நீ என்கிட்ட சண்டை போடுறான். நான் யாருக்கு போய் முடி வெட்டுறதுன்னு அந்த புள்ளைக்கு ஒரு முடியா வெட்டி விட்டுருக்கான் பாரு, வீட்லயே ட்ரிம்மரை வச்சுக்கிட்டு நாசம் பண்ணிட்டா என் புள்ளையோட முடிய. ஆமா, என் குழந்தைக்கு நான் வெட்டாம என்ன எவ்வளவு நாள் தான் பார்பர் டேப் போய் விட்டுறது? எனக்கு வெட்டணும்னு ஆசை இருக்காதா? அது அசிங்கமாவே இருக்கட்டுமே. அதெல்லாம் ஒரு மெமரிஸ். ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த போட்டோலாம் பார்க்கும்போது உங்க அப்பா இப்படி உட்காந்து வெட்டி விட்டாண்டி, உனக்கு உன் முடி இப்படி இருந்துச்சுன்னு என் குழந்தை என்ன திட்டும் அந்த 15 வருஷம் கழிச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம நாஸ்டாலஜிக்கலா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ. இப்போ we are creating moments. அந்த ஒருத்தர் சொல்லுவானே, அடுத்த டைம் மோனிக்கு முடி வெட்டலாம்னு இருக்கேன். vlog எடுப்போம். That would be my last day on YouTube. I will never come to YouTube. But I'm planning to get a haircut from him. How about that? We make a video on that. போடுவோம், இறக்குவோம். எனக்கு சும்மாவே 4 முடி தான் மிச்சம் இருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். At the end of every video I have planned, we will give one advice to people. What advice would you love to give them today? About what? So specific ஆன ஒரு விஷயத்தை மட்டும் தான் யங்ஸ்டர்ஸ்க்கே கொடுக்கலாம். லைக் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் இந்த ஒரு 23 to 25ல 22 to 26 அந்த ஏஜில் வச்சுக்கலாம். அவங்க யங்ஸ்டர்ஸா? யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து ஒன்றா நீங்கள் வந்து எந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்கன்னா, லைக் இன்னும் கொஞ்சம் நாள் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பீங்க. இல்லை ஒரு வேலையில் இருந்துட்டு அடுத்த வேலைக்கு ஸ்விட்ச் பண்ணுறது இருப்பீங்க. இல்லாட்டி காலேஜ் முடிச்சுட்டு அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா,
நான் இங்கே வந்து என்னோட கம்பெனியில் நான் ஒரு கம்பெனி வைஸ் நான் ஜாப் வைஸ் நான் அட்வைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த டைமு. என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்துட்டேன் சரிங்களா. ஃப்ரெஷர்ஸ் எடுத்தாங்க சரிங்களா. பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் எடுத்து 100, 150 பேர் நான் கூப்பிட்டு 2 பேர் 3 பேர் 100, 150 பேருங்கிறது அங்கே இன்டர்வியூ வச்சு ஃபில்டர் பண்ணி ஆஃபீஸ் லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சாங்க சரிங்களா. அதில் ஃபில்டர் பண்ணி 2 பேர் 3 பேர் எடுத்தாங்க என் டீமுக்கு சரிங்களா. என் டீமில் அப்படிலாம் இருக்காங்க 2, 3 பேர் பசங்க இருக்காங்க. ஸோ உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஏதோ தெரிஞ்சதை வச்சு நான் இது வரைக்கும் வந்துட்டேன், இந்த கம்பெனி வரைக்கும் வந்துட்டேன். ஸோ நான் இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் லாங்குவேஜ் நிறைய கற்றுக்கோங்க, லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப். ஸ்கில்ஸ் வெறும் டிகிரி வந்து இதுக்கப்புறம் மேட்டர் கிடையாது. ஸ்கில்ஸ் நிறைய கத்துக்கணும். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஐடி நான் ஐடி போத் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் நாங்க ஏன் உங்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வாய் அடைச்ச வச்ச மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் எடுத்து கொடுத்துடணும் அவங்களுக்கு. எஸ் that's the piece of advice I will give to you today. So இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். Until then, bye from Bihar to South from பொள்ளாச்சி. மோனி ஃப்ரம் ஹரியானா. பை. எங்கடா போனா அந்த தவடி கபால்? ஓடிட்டான். தெவடியா பையா. எங்க இருக்கான் அவன்? குண்டாமா அவன். சும்மாலாக வீடியோ எடுக்க சொன்னா இல்ல அவன் கேமரா பேன் பண்ண பாரு, மூடிட்டு போய்